தொல்காப்பிய காலந்தொட்டு முன்னீர், செந்நீர், நன்னீர், இன்னீர் என நீரறிவு நிரம்ப திகழ்ந்து வந்தோம் என்பது தமிழர்தம் வரலாறு. மண்ணுயிர் செழிக்க நீரே அடிப்படை என்பது வெளிப்படை. குளந்தொட்டு கோடுபதித்து வழிசீர்த்து உளந்தொட்டு உழுவையலாக்கி என்று குளங்காப்பதை சிறப்பிக்கிறது சிறுபஞ்ச மூலம். இத்தனை இருந்தும் இன்றைக்கு நீர்காப்பில் எத்தனை சிறுமைக்கு ஆளாகியிருக்கிறோம் என்பது வருந்தத்தக்கது. விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் என்பதாக மெல்ல விழிக்கிறோம். நீர் காத்தலே நம்மை காத்தல், நம் தலைமுறைகளை காத்தல் என்பதால் களத்திற்கு வாருங்கள், நம்மால் முடியும் என்ற உயர்ந்த இலக்குடன் மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியாற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை தொடர்ந்து பல வழிகளில் விழிப்புணர்வு ஊட்டி வருகிறது. அவ்வகையில் நம்மால் முடியும் திட்டத்தின் மூலம் சிற்றூர்கள் தோறும் தூர்ந்து கிடந்த குளங்களை தேர்ந்து சீரமைத்து தந்திருக்கிறது புதிய தலைமுறை. மேலும் தன்னார்வலர்களை திரட்டி தொடர்ந்து அவற்றை பாதுகாக்கவும் பயிற்றுவிக்கிறது. அடுத்த கட்டமாக பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பெருநிறுவனங்களில் பணியாற்றும் இளைஞர்கள் என புதிய தலைமுறையினரை குறிவைத்து அறக்கட்டளை முன்னகர்கிறது. நீர்நிலை பாதுகாப்பு மற்றும் காலநிலை தடுப்பு வழிமுறைகள் குறித்து இணையவழி சான்றிதழ் பயிற்சி அண்மையில் தொடக்கப்பட்டது. இப்பயிற்சி தமிழகமெங்கும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. பல கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வத்தோடு முன்பதிவு செய்து வருகின்றனர். மேலும் நீர்நிலை காப்பிற்கும் காலநிலை மாற்ற தடுப்பிற்கும் இணைந்து செயல்பட பெருநிறுவனங்களுக்கு அறக்கட்டளை விடுத்த அழைப்பை ஏற்று களப்பணிக்கு முன்வந்திருக்கும் முதல் நிறுவனமாக SRM டெக்னாலஜிஸ் திகழ்கிறது. இன்றைய நிலையில் நிறுவனங்கள் தங்கள் பணிகளோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் ESG எனப்படும் சுற்றுச்சூழல், சமூக மற்றும் ஆளுமை இலக்குகளை அடைவதும் இன்றியமையாதது. நீர்நிலை பாதுகாப்பின் மூலம் இந்த இலக்குகளை அடைவதை நிறுவனங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும். உதாரணங்களாக, 1. நீர்நிலைகளை தூர்வாரி புனரமைப்பதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துதல், பல்லுயிர் பாதுகாப்பிற்கு வழி செய்தல், வெள்ளம் மற்றும் வறட்சி காலங்களில் நீர் மேலாண்மைக்கு ஏரிகள் மற்றும் குளங்களை தயார் நிலையில் வைத்தல் ஆகியவற்றின் மூலம் சுற்றுச்சூழல் இலக்குகளை அடையலாம். 2. CSR எனப்படும் நிறுவன சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் மூலம் நீர்நிலை காப்பு பணிகளில் உள்ளூர் மக்களை ஈடுபடுத்துவதன் மூலம் நிறுவனங்களுக்கும் சமூகத்திற்கும் இடையே நல்லுறவை வளர்த்தல், நீர்நிலைகளை சுத்தமாக பராமரிப்பதன் மூலம் வாழ்க்கை தர மேம்பாட்டிற்கு துணை நிற்றல், தொற்றுநோய் தடுப்பிற்கு உதவுதல் ஆகியவற்றின் மூலம் சமூக இலக்குகளை அடையலாம். 3. நீர்நிலை பாதுகாப்பிலும் கழிவுநீர் மேலாண்மையிலும் உரிய விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் சட்டத்திற்கு முறையாக இணங்குதல், நிறுவன செயல்பாட்டு திறனில் மேம்பட்டு நற்பெயர் பெறுதல் ஆகியவற்றின் மூலம் ஆளுமை இலக்குகளை அடையலாம். இவற்றின் மூலம் கூடுதல் சிறப்புகளாக மத்திய, மாநில அரசுகள் தரும் மதிப்பான விருதுகளுக்கும் உரித்தானவையாக நிறுவனங்கள் பரிமளிக்கலாம். அந்த வகையில் சுற்றுச்சூழல் காப்பிலும் காலநிலை மாற்ற தடுப்பிலும் முனைப்பு காட்டும் நிறுவனம் SRM டெக்னாலஜிஸ் தனது தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் சிறப்பின் மூலம் நிறுவனங்களின் மாற்றத்திற்கு உதவுவதை நோக்கமாக கொண்டிருக்கும் உலகளாவிய நிறுவனம் SRM டெக்னாலஜிஸ். இது SRM குழும நிறுவனங்களில் ஒன்று. இந்நிறுவனத்திலிருந்து 57 ஊழியர்கள் இப்பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கின்றனர். இவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி 3/2/2026 அன்று சென்னை பெருங்குடியில் உள்ள அந்நிறுவன வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் புதிய தலைமுறை அறக்கட்டளையின் செயலாளர் வே. வெங்கடகிரி, SRM டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் நவீன் கொளத்தூர், மனிதவளத்துறை தலைவர் சதீஷ் தேவராஜ் மற்றும் சிறப்பு விருந்தினராக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் நீராதாரங்கள் மைய முதன்மை அறிவியலாளர் முனைவர் சுதர்சனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அறக்கட்டளையின் செயலாளர் நம்மால் முடியும் திட்டத்தின் நோக்கங்கள் குறித்து சிறப்புரையாற்றினார். ஒவ்வொரு கிராமத்துல சுத்தியும் ஊரணிகள் இருக்கு, கால்வாய் இருக்கு, நீர்நிலைகள் இருக்கு. அந்த நீர்நிலைகள்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வேலை. ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா அதுல அவ்வளவு கஷ்டம் இருக்கு,
அதில் எங்களுக்கு படிப்பினை என்னென்னா, ரொம்ப கஷ்டம் சேர்ந்து வேலை பண்ணுறது தான். இந்த ஆன்லைன் கோர்ஸோட கண்டென்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வி சே தட் வாட்டர் இஸ் த பேசிஸ் ஆஃப் லைஃப். பூமியில் 71% தண்ணியால் நிரப்பப்பட்டாலும் அதில் யூசபிள் வாட்டர் இஸ் வெரி லிமிட்டட். அந்த யூசபிள் வாட்டர் கூட பிகாஸ் ஆஃப் டொமஸ்டிக் வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் கண்டாமினேஷன் அண்ட் என்க்ரோச்மெண்ட், அந்த யூசபிள் வாட்டர் குறைஞ்சுட்டே இருக்குது. ஸோ ஹவு டு வி அட்ரஸ் இட்? We can address it by not only government infrastructure and government intervention. நம்மள மாதிரி மனிதர்கள், நாங்கள் ஒரு NGO, ஒரு வாட்டர் எக்ஸ்பர்ட் சார் ஒருத்தர், உங்களை மாதிரி இளைஞர்கள், நாமெல்லாம் சேர்றச்சே இந்த பலம் அது ஒரு மிகப்பெரிய பலம். முனைவர் எஸ். சுதர்சனன் தமது சிறப்புரையில் உலகளாவிய சூழல் குறித்து விளக்கினார். சிம்பிளா நம்ம சொல்லுவோம், தண்ணி நல்லாவே இல்லப்பா, நிறைய பொல்யூட்டன் இருக்கு, so many things will take critic, but you have to work too much extensively 24/7. Over the years what happened, we are thinking we are so hygienic and we are creating pollutions. நிகழ்வின் நிறைவாக SRM டெக்னாலஜிஸ் நிறுவன பணியாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இனி இவர்கள் அறக்கட்டளையுடன் இணைந்து நீர்நிலை காப்பிலும் காலநிலை மாற்ற தடுப்பிலும் களம் காண்பார்கள். Why do you think hospitals have visiting hours? The common understanding is that there will be infections for people coming and all of that. I learned from a hospital administrator, it is to control water. Every footfall in a hospital consumes about 70 liters of water because water is cost. So to control that, they have visiting hours in hospital. A lot of information, some very hard-hitting facts, and that is not something which will happen in the future. It is happening as we speak today. So I think there was a call of duty which was given by Venkat sir. We will have to join hands. So we are looking forward, sir. So do let us know. This entire battalion is available. We are available for any service on this front, and more than happy. I am committing on behalf of this entire gang. Thank you so much. During the session, I really had a very good insight on understanding the various ways of how we can treat water and how we can conserve water. I would like to thank the SRM team for giving us this platform, and I would like to thank Pudhiya Thalaimurai for giving us this awareness program regarding the water conservation methodologies and other techniques. வாட்டரை கன்சர்வ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அண்ட் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணுறது ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். சென்னையை சுற்றி எவ்வளோ வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்குது, அபவுட் த ஃப்ளட்டிங் எல்லாத்தையுமே பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்ன மாதிரியே நிறைய பேரும் இங்கே பெனிஃபிட் ஆயிருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஐ வுட் லைக் டு தேங்க் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் and SRM groups for organizing such an event. This initiative to be taken by every individual. Thank you for Pudhiya Thalaimurai for initiating this initiative. கடந்த 15 ஆண்டுகளாக மக்களுக்காக சேவையாற்றும் ISO தரச்சான்று மற்றும் நிதி ஆயோக்கின் அங்கீகாரம் பெற்ற இந்தியாவின் மிகப்பெரிய தொண்டு நிறுவனங்களுள் ஒன்றான புதிய தலைமுறை அறக்கட்டளையின் இத்தகு சீரிய முயற்சிகளில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். வருந்தலைமுறையினருக்காக இளைய தலைமுறையினரோடு இணைந்து புதிய தலைமுறை அறக்கட்டளை ஆற்றும் இக்கடமையில் கைகோத்து பயணிக்கலாம். அறம் வளர்க்கும் புரவலர்களை போற்றி புகழ மகிழ்வோடு காத்திருக்கிறது புதிய தலைமுறை அறக்கட்டளை. அன்பால் இணைவோம், அறம் வளர்ப்போம், அகிலம் காப்போம், நம்மால் முடியும். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6,17,000. இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள், பகிருங்கள். பகிர்தலும் அறமே.